அடை செய்யும் அளவுங்க. இதால் 2 கப்பு அரிசி போட்டுக்கிட்டேன் சின்ன டம்ளரால். இதால் 1 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கிட்டேன், 1 கப்பு கடலப்பருப்பு போட்டுக்கிட்டேன், 1/2 கப்பு பச்சை பருப்பு போட்டுக்கிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி சடியில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 6 பூண்டு பல், காஞ்ச மிளகா, அதுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனு சோம்பு எல்லாம் போட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டிட்டு அப்புறம் நம்ம போட்ட பருப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுட்டு மல்லித்தழை இல்லை, நிறையா வெங்காயம், கருவேப்பிலை. கடையிலேயே மல்லித்தழை இல்லைங்க, அதனால் மல்லித்தழை போடலை. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளக்கிக்கணும். அவ்வளோதாங்க. கல்லடை வேணாலும் ஊற்றிக்கலாம், தோசை கல்லில் வேணாலும் ஊற்றிக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். ரெடி. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய், வருதுங்க. எல்லா பருப்பும் போட்டு கூட அடை சுடலாங்க. ஒரு 4 பருப்பு நான் போட்டிருக்கிறேன் அரிசியோடு சேர்த்து. மற்றது எல்லா தானியங்களும் போட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடுங்க. சூடான சுவையான அடை ரெடிங்க.